சனிக்கிழமை விரதமும் புரட்டாசி மாதமும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. எந்த மாதத்துக்கும் எந்த கிரகத்துக்கும் எந்த நாட்களுக்கும் சம்பந்தம் இல்லாதது. ஜோதிடத்தில் சனிக்கிழமை விரதம் அப்படின்னு சொன்னாலே புரட்டாசி மாதம்தான். அந்த 30 நாளும் கடுமையான விரதம், உணவு கட்டுப்பாடு, உடல் ஆரோக்கியம், மன அமைதி, இரவுலாம் கூட பெருமாள் நாம சங்கீர்த்தனம், திருப்பதி திருமலை அல்லோகலப்படும். பிரம்மோற்சவம் மிக பிரமாதமாக கொண்டாடுவார்கள். இந்த நாள் நவ கிரகங்களில் சனியின் தாக்கம் போகிறதுக்கான ஒரு அற்புதமான நாள். 12 மாதங்களில் சூரியன் புதனுடைய வீட்டுக்கு பிரவேசிக்கும் காலம். நீங்கள் கொடுக்குற அந்த தீர்த்தம், நீங்கள் சாப்பிட்ற அந்த தீர்த்தம், துளசி, பச்சை கற்பூரம், சந்தனம், மஞ்சள், இது எல்லாமே உங்கள் உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, நாடி சுத்தம், ஏக சிந்தனை, கிரகத்தினுடைய தாக்கம் போகும், தீராத கடன்கள் தீரும், குபேர சம்பத்து உங்களுக்கு சேரும். எப்படி சார்? இந்த மாவிளக்கு போடுறீங்க இல்லையா? மாவிளக்கு போடும்போது அதில் இருந்து வரக்கூடிய வெப்பம், அதே மாதிரி உங்களுக்கு பூச்சி கோமதி சக்கரத்தினால் செய்யக்கூடிய அர்ச்சனைகள், இதை எல்லாத்தை விட இன்னொரு ரகசியம் உங்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு பணம் இருக்குது அப்படின்னா செமி ப்ரிஷியஸ் முத்து கூட வாங்கிக்கோங்க. நீங்களே முத்து மாலை கோர்த்து உங்கள் வீட்டில் இருக்கிற சுவாமி படத்துக்கு இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு முத்து மாலை போடுங்க. அந்த முத்து மாலை சந்திரஸ்தலத்துக்கு சந்திரனுக்கு உண்டானது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சங்கில் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி வைங்க. பஞ்சபாத்திரத்தில் நீங்கள் தண்ணி வைக்கிறீங்க, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் முத்து மாலை போட்டு சங்கு, கடலில் இருக்கக்கூடியது சுத்தமானது, வலம்புரி சங்கு வெண்மையானது, அந்த மாதிரி தூய்மையான வாழ்க்கை உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற அர்த்தத்தினால அந்த தண்ணி சாதாரண தண்ணியாக நீங்கள் வெறுக்கும் அந்த தண்ணீர் தீர்த்தமாக மாறணும். தண்ணீர்னு சொல்லக்கூடாது. அந்த தண்ணீர் சுவாமிக்கு வச்ச பிறகு தீர்த்தமாக மாறும். அந்த தீர்த்தத்தை பச்சை கற்பூரம் போட்டு துளசி போட்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு தெளிவான சிந்தனையும் மெமரி பவரும் கூடும். உங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுங்க, ஆஃபீஸில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீரும். உங்கள் வீடு முழுவதும் தெளிங்க. பில்லி சூன்யங்கள், கிரக தோஷங்கள், கிரக பீடைகள், சனியின் தாக்கம் போகும். உங்களுக்கு கொஞ்சம் முகத்துலையும் கண்ணிலையும் தொடச்சிங்க. லக்ஷ்மி கடாட்சம், மூதேவி போகும், ஸ்ரீதேவி வாசம் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா?